ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ட்ரையம்ப் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் 1200 ஆர்எஸ் தான். அண்ட் இதில் 700 சீரிஸ் ஒன்று இருக்குல்ல, 765. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் இருக்கும் போது நான் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அதுவே நல்லா தான் இருந்து. அண்ட் இந்த ஸ்ட்ரீட் ட்ரிபிள் இந்த வேரியண்ட்டில் வந்து, அதாவது இந்த சீரீஸில் குளோபலி பார்த்தோம்னா 660 இருக்குது அண்ட் 765. அண்ட் அதுதான் நான் ரைட் பண்ணது. 765 மோட்டோ 2 எடிஷன் ஒன்று, அப்புறம் 1200 ஆர்எஸ் அதுதான் இது. அண்ட் இதுக்கு மேலே 1200 டபுள் ஆர்னு ஒன்று இருக்குது. அந்த டபுள் ஆர் வந்து செமிஃபைடு வெர்ஷன். அண்ட் நான் இப்போ சொன்ன மாடல்ஸ் எல்லாமே குளோபலி இருக்க மாடல்ஸ். அண்ட் இந்தியாவில் வந்து மொத்தம் 3 வேரியன்ட் தான் இருக்குது. அண்ட் 660 அண்ட் 765 அண்ட் 1200 ஆர்எஸ் இந்த மாடலும் இந்தியாவில் இருக்குது. அண்ட் இந்தியாவில் வந்து இதோட எக்ஷோரூம் ப்ரைஸு 17.9 lakhs வருது, அரௌண்ட் 18 lakhs வருது எக்ஷோரூம் ப்ரைஸ். இது ஆன் ரோடு வரும்போது இன்னும் அதிகமாகும். அண்ட் இந்த பைக்கு வந்து ஃபுல்லி கீழே சிஸ்டம், அதுக்கு கீ கிடையாது. லைக் நம்ம கார்கி மாதிரி தான். ஃப்ரண்ட் லுக்ஸ் பார்த்தோம்னா டிப்பிக்கல் அந்த ஸ்ட்ரீட் ட்ரிபிளோட லுக்ஸ் தான். ஒரு பி இது இல்லை அந்த மாதிரி 2 சைடில் 2 இது மாதிரி பல்ப் மட்டும் இருக்குது. அண்ட் இது வந்து டிஆர்எல், இங்கே மேலே இருக்கிற இந்த 2, அந்த கீழே இருக்கிறது தான் ஹெட்லைட் ஆக்ட் ஆகும். கீழே வந்து ஒரு சின்ன விங்லைட் இருக்குது. அது நம்ம மேலே இருந்து பார்த்தா தெரியாது, மேலே இருந்து அந்த ஹெட்லைட்டே சரியாக தெரியாது. அண்ட் அது கீழே இருந்தால் அந்த விங்லைட் தெரியும் சின்னதாக இருக்கிறது. அண்ட் இங்கே வந்து ஒரு வார்னிங் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இது வந்து க்ளோசி பிளாக், இது வந்து செப்பரேட் பீஸ், இது வேறு இது வேறு. இன்றைக்கி ஆர்எஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வர எந்த இதுவும் அந்த கோல்டன் ஃபினிஷிங்லாம் வருது. ரெம்போ பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் வந்து ஓயிலின்ஸ் வருது. அண்ட் டயர்ஸ் வந்து பிறலி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் அதோட சைஸ் வந்து இதாக இருக்குது, 120/70. அண்ட் இதில் வந்து சிங்கிள் ரேடியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க, 2 வராது, 1 தான் இருக்குது. அண்ட் அலாய்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு க்ளோசி பிளாக்கில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் டியூவல் டிஸ்க் தான் வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட் மட் கார்ட்ஸ் வந்து கார்பன் ஃபைபர் ஒஃபிஷியல் ட்ரைம் போடுறது. அண்ட் இதில் ஹெட்லைட் பார்க்கும்போது அதுக்கு மேலே அப்படி அந்த கன்சோல் இருக்கும்ல, இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் மாதிரி செப்பரேட்டாக தெரியுது. அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே வந்து ஸ்ட்ரீட் ட்ரிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அது ஒரு ஸ்டிக்கரிங் இது, பட் திக்னஸ் வந்து ரொம்ப இது இல்லை, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இந்த சைடில் இருக்குது, எல்லாமே எல்இடி தான். அண்ட் இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இது வந்து 1160cc இன்ஜின், 180 PS ஆஃப் பவர் அண்ட் 125 Nm ஆஃப் டார்க் வருது. அண்ட் இதோட மொத்த வெயிட்டு வந்து 198 கிலோகிராம் தான் வரும். அதுவும் 10 kg கம்மி, லைக் இதோட முன்னாடி இருக்க வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணால். அண்ட் இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின், 3 அவுட்லெட் பைப் மட்டும் தான் வருது. அண்ட் இந்த இன்ஜின் சைடில் வந்து ஒரு ப்ரான்ஸ் ஃபினிஷிங்கில் இருக்குது, லைக் ப்ரான்ஸ் கலரில். பட் பியூர் ப்ரான்ஸ் அந்த மாதிரி இல்லை, அதுலேயும் கொஞ்சம் கலர் வந்து டல்லாக தான் இருக்குது. அண்ட் ட்ரைம் லோகோ வந்து அங்கே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல அந்த லோகோ ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ண வேண்டியது வந்து இங்கே இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இங்கே இருக்குது, அதை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்க இடத்த பார்த்தப்ப நானே ஷாக் ஆகிட்டேன். இந்த இடம் இருக்குது இல்லை, இது வந்து அந்த 12 சாக்கெட், இது இங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதை கீழே வர்ற இந்த அண்டர் பில்டி செக்ஷன் வந்து இது வந்து க்ளாசி பிளாக்ல இருக்குது, பட் அது வந்து நார்மல் பிளாஸ்டிக் தான். அண்ட் இது வந்து ஒரு மெட்டல் பீஸ், இது வந்து ஒரு செப்பரேட் யூனிட். பட் இது வந்து கீழே மொத்தம் கவர் ஆகி வராது, ஜஸ்ட் ஒரு சைடில் மட்டும்தான் வருது. கீழே வந்து இந்த அவுட்லைட் பைப்ஸ் வந்து விசிபிளாக தான் இருக்கும். பிரேக் லிவர்ஸ் வந்து எல்லாமே ஒரு அலுமினியம் ஃபினிஷில். இந்த ஃபுட் பேக்ஸ் வந்து சேம் அதே மாதிரி தான். அதில் வந்து ஒரு ட்ரையம்ப் லோகோ இருக்குது, நல்ல ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. பேக்கில் வர்றது அதே மாதிரி தான். இந்த கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சேசிஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது விசிபிளாக. லைக் இந்த முன்னாடி இருந்து பின்னாடி வர்றது இது எல்லாமே, இந்த வெல்டிங் எல்லாம் அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும் போது ஒரு பெரிய ராட் வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் ஆர்எஸ்ங்கிற பேட்ஜிங் வந்து இங்கே இருக்குது, அது ஒரு நல்ல ஸ்டிக்கர்ஸ். அண்ட் ரேம்போ பேட்ஜிங் வந்து இங்கே இருக்குது. சீட் வந்து ஒரு நல்ல ஒரு டாட்டட் ஃபினிஷில் நல்லா இருக்குது. ஸ்டிச்சிங் வந்து ஒயிட் த்ரெட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலி அது ஒரு ஹார்ட் ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த சீட் கோல் வந்து ஸ்டாக்காக வர்றது, என்ன எக்ஸ்ட்ரா சீட் நம்ம பேக்கில் பில்லியனுக்காக வைக்கலாம். டேங்க் வந்து மெட்டல் பீஸ் தான். அண்ட் இங்கே வந்து 1200 மெஷர் பண்ணியிருக்கு. ஃபுல்லி ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அந்த எக்ஸாஸ்ட் வந்து நார்மல் டிசைனில் தான் இருக்குது, அந்த ட்வின் பேரல் அதில் தான் வருது. அந்த சஸ்பென்ஷன் ஒயிலின்ஸோடது. இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதோட இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்குறது. இங்கே அந்த லிவர்ஸ் நாப் மாதிரி இருக்குல்ல, இந்த இது. முன்னாடி டயர்ஸ் பார்த்தோன்னா இதுவும் பிறலியோட தான் இதான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் அதோட சைஸ் 190/55. அண்ட் இது வந்து சிங்கிள் சைட் ஸ்விங்காம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆஸ் யூஷுவல். அண்ட் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சைடு ஸ்விங்காமானதுலே இந்த இடத்துல ஒரு ஓட்டையாக இருக்குது. இதுலேருந்து பார்த்தா அந்த பக்கம் அப்படியே விசிபிளாக தெரியும். கீழே மட்கார்டு வந்து அப்படி பெருசாக எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஓப்பன் இதில் தான் இருக்குது. அண்ட் கீழே வந்து ஒரு பியூர் பிளாக்ல எல்லாம் கவர் ஆகி தான் வருது. அண்ட் இந்த டெயில் டடி வந்து ஒரு மெட்டல் இதில் இருக்குது. நடுவில் வர்றது தான் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தோணுது. சைடில் வர்றது வந்து ஒரு செப்பரேட் மெட்டல் பீஸாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு செப்பரேட் இது, அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்இடி தான் யூஸ்வலி பார்க்குறது. அதுலேயும் நம்ம பக்கத்தில் போய் பார்த்தோம்னா இங்கே ஒரு ட்ரைம் லோகோ இருக்குது. அண்ட் இதுலேயும் அந்த ட்ரைம் வந்து பேட்சிங் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டர் அண்ட் நம்பரும் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ். அண்ட் அதுவும் அந்த ட்ரைம்போட இது மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வர அந்த டெய்ல் லைட்ஸ் வந்து எல்இடி தான். அதுவும் அந்த ட்ரைம்போட இதை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த வியூலேருந்து பார்க்கும்போது இதோட டயர்ஸ் வந்து மொத்தமாகவே விசிபிளாக இருக்குது. இந்த மட்கார்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமனே தெரியாது இந்த மழை டைமில், ஏன்னா அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா செயின் உள்ள அந்த சில்வர் ஃபினிஷிங் அப்படி தான் இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே இந்த இதில் பார்த்தோம்னா ஒரு ஹீட்டிங் டெம்பரேச்சர் சார்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி டயர் ப்ரெஷர் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த அலாய்ஸும் ஒரு க்ளாசி பிளாக் இது தான். அண்ட் இதில் இந்த ஸ்விங் ஆன் பேக்கில் வர்றது பார்த்தோம்னா இது அந்த டுக்காட்டிஸ்ல எல்லாம் பார்க்குற மாதிரி தான் ஒரு செப்பரேட் ஒரு பீஸ் மாதிரி வரும். லைக் அப்படி வளைஞ்சு வரும்ல, அதே மாதிரி கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குது, கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது. அண்ட் செயின் வந்து இதுக்கு நடுவில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு சின்ன கார்டு கொடுத்துருக்காங்க செயினுக்கு. அண்ட் வயலன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து சஸ்பென்ஷன் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ப்ளஸ் ட்ரைம்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஃபுட்பேக்ஸ் சேம் அந்த பக்கத்தில் இருந்த மாதிரி தான் ட்ரைம் லோகோவோட இருக்குது இதில். பின்னாடி அதே மாதிரி தான் கியர் லிவர்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது ரப்பர் பேடிங்கோட. பட் இந்த கலர் வந்து நல்லா இருக்குது. இதோட ஃபினிஷிங் வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஃபுட்பேக்ஸ் வந்து ஒரு ஷைனிங் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாண்டில் வர கலர்லாம் கொஞ்சம் டார்க் அந்த ஒரு இதில் வருது. அண்ட் இதுலேயும் அந்த ட்ரைம் லோகோ போட்டிருக்காங்க. அண்ட் ஹார்ன் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ரேடியேட்டர் கீழே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அவுட்டர் பைப் நார்மலி பார்த்தாலே தெரியுது இந்த சைடில். அண்ட் இந்த சைடில் கவரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இங்கே வந்து அந்த ஆயில் வருது, அதை கவர் பண்ணி ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் சேசிஸ் இந்த பக்கம் ஃபுல்லி ஒரு விசிபிள் இதுதான். P-RRRனு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த பக்கம் ஒரு ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ட்ரைம் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு எல்லாம். ஃப்ரண்டில் வர்ற இந்த சஸ்பென்ஷன் பக்கத்துலேயும் அந்த ரிஃப்ளெக்டர் போட்டு தான் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் ஹேண்ட் கிரிப்ஸ் பார்த்தோன்னா இது வந்து இந்த ட்ரைம் பேட்ஜிங்கோட நல்லா தான் இருக்குது. ஒரு நல்ல ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல grip இருக்குது. அண்ட் இந்த லிவர்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் தான். அதோட இது வந்து இங்கே இருக்குது அந்த சின்ன நாபு. அண்ட் ரைட் சைடில் வர்றதும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து ஒரு MCS 1921 போட்டிருக்குல்ல, அண்ட் இது வந்து MCS இவங்க தான் ட்ரையம்புக்கு வந்து அந்த லிவர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. லைக் இது வந்து ஒரு செப்பரேட் பிராண்டு, பட் அவங்க சப்ளை பண்ணுறதுனால அவங்களோட பேட்ஜிங் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த 1921 நினச்சேன் லைக் ஸ்பெஷல் எடிஷன் அந்த மாதிரி நினச்சேன். பட் அந்த மாதிரி கிடையாது. அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே பிரம்போ தான். அண்ட் இந்த சுவிட்ச் கியர்ஸ் பார்த்தோன்னா இது வந்து ஹெட்லைட்டோடது. இது வந்து ஹை பீமில் இருக்குது. அண்ட் இது வந்து பாஸ். இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோட பட்டன்ஸ். அண்ட் இதுவும் ஹெட்லைட்டோடது தான், பட் இது வந்து DRL செப்பரேட் செக்ஷனாக வரும். அண்ட் இது வந்து மெனு, அது வந்து கன்சோல் ஆன் பண்ணால் தான் நமக்கு பார்க்க முடியும். அண்ட் இது வந்து இண்டிகேட்டர்ஸோடது. அண்ட் இதுவும் அந்த மெனுவை வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும்ல, அந்த இருக்குது. அண்ட் இது வந்து ஹாரன். அண்ட் ரைட் சைடில் வர்றது வந்து நம்ம கீழே சாணதுனால வண்டியை நம்ம ஆன் பண்ணும்போது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். லைக் கீ வந்து நம்ம ஜஸ்ட் பாக்கெட்டில் இருந்தால் போதும். அண்ட் இது வந்து ஹசார்ட், 4 லைட்டும் இண்டிகேட்டர்ஸ் ஒரே நேரத்தில் எரியும்ல அந்த இது. அண்ட் கில் சுவிட்ச் அண்ட் ஆன் வந்து சேம் இதுதான். இது வந்து ஆன் ஆஃபில் இருக்குது. மேலே வந்தால் அது ஆனில் ஆகும், அவ்வளோதான். அண்ட் கீழே வந்து ஹோம், லைக் நம்ம கன்சோலை கோத்ரூ பண்ணும்போது நம்ம டைரக்ட் ஹோம் அக்சஸ் பண்ணோம்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் பார் அண்ட் மிரர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்காக வர்றது. பட் அது நல்லா இருக்குது. பட் ஆக்சுவலி இது ரோடு யூசபிலிட்டின்னு வரும்போது இந்த பார் அண்ட் மிரர்ஸ் வந்து அவ்வளோ சஃபிஷியண்டாக எல்லாருக்கும் இருக்காது. ஏன்னா நம்ம இந்த ஜாக்கெட்லாம் போட்டு ரைட் பண்ணும்போது இந்த பார் அண்ட் மிரர்ஸ் வந்து ஹிடன் ஆகும். அண்ட் இதில் கன்சோல் பார்த்தோம்னா நார்மலாகவே இது சின்னதாக தான் இருக்குது. பட் இதில் இந்த ஆன் பண்ணும்போது தான் தெரியும் யூசபிள் பார்ட் வந்து கொஞ்சம் தான் வரும். பாக்கியெல்லாம் வந்து பெசல் அந்த மாதிரி இதில் வரும். பட் இங்கிருந்து இந்த வியூ பார்க்கும்போது இது வந்து லைக் இந்த ஹெட்லைட்டுக்கு ஒரு சின்ன பார்ட்டு கூட தெரியுது. ப்ளஸ் இந்த இது வந்து அந்த கன்சோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இங்கிருந்து பார்க்கும்போது. அண்ட் இங்கே வந்து ட்ரைம் லோகோ இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இட்ஸ் நைஸ். அண்ட் சஸ்பென்ஷன் இதுவும் அட்ஜஸ்டபிள் தான், அதோட இதுதான் இங்கே இருக்குது. அண்ட் என்னோட ஹைட் வந்து 176 சென்டிமீட்டர். அண்ட் நான் இது வந்து பக்கத்தில் நிற்கும் போதே இது வந்து இடுப்பு அளவு இருக்குது எனக்கு. இதில் ஏறி உட்காந்தோன்னா லைக் இது வந்து என்னோட ஹைட்டுக்கு வந்து லெக் பிளான் பண்ணி வைக்கிறது வந்து பெரிய பிரச்சனையே இல்லை. இது ஃபுல் பிளான்டாக தான் இருக்குது. அண்ட் இங்கிருந்து வியூ பார்க்கும்போது இது வந்து இப்படி தான் இருக்குது. லைக் இந்த ஹேண்டில் பார் வர தான் எனக்கு லைக் நல்லா பயங்கரமாக இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் அது ரொம்ப கீழே இருக்குது. நல்ல வேலை இந்த கன்சோலில் வந்து பட்டன்ஸ் எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட் பண்ண வேண்டியது வந்து இந்த சைடில் வர சுவிட்ச் கியர் யூஸ் பண்ணி தான். ஸோ அதை அக்சஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் எப்படி இருந்தாலும் எனக்கு அது எத்தல கொஞ்சம் குனிஞ்சு அங்கே போகணும், அப்படி இருக்குது. அண்ட் இதில் ரைடிங் பொசிஷன் வந்து பிரச்சனை இல்லை என்னோட ஹைட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு. இது நார்மலி நேராக இருந்து போகிற மாதிரி தான் இருக்குது, வேறு பிரச்சனை எதுவும் கிடையாது. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஃபியூல் டேங்க் வந்து ட்ரைம் லோகத்தில் இருக்குது. பட் இதுலேயும் கீ வராது. நம்ம வண்டி அன்லாக் பண்ண பிறகு இதை பிடிச்சி நம்ம இப்படி லிஃப்ட் பண்ணால் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். அண்ட் இதோட ஃபினிஷிங் வந்து ஒரு நல்ல ஒரு மேட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் பைக்கில் இருந்து இறங்குறதும் ஈஸி தான், பெரிய ரிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி இல்லை. நார்மல் ஒரு
200cc பைக்லேருந்து எப்படி இறங்கும் அதே மாதிரி தான். அண்ட் வேறு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்பீட் ட்ரிபிளோட பெஹ்ரைன் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 8800 தினா வித் வேட்டு. அண்ட் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இதெல்லாமே செப்பரேட் தான். அதுவும் கூட போடும்போது இந்த ப்ரைஸில் இருந்து இன்னும் அதிகமாகும். அண்ட் இந்த பைக்குக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரையம்ப் வெப்சைட் செக் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்டு நான் ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டு பாருங்கள். என்னோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த வாக்கரன் வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye bye.